ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க வேண்டிய மாடு ஒரு செவலை தான். செவலை மாட்டில் இந்த மாடு வந்து ஒரு 3 ஈத்து மாடு இருக்கும். 3 ஈத்து மாட்டில் இதில் என்ன லாபம்? வத்தக்கறவை மாடு. வத்தக்கறவை மாடுன்னா 3 ஈத்து இருக்கும். வத்துப்பால் மாடு. வத்துப்பால் மாட்டில் ஒரு 5 மாதம் செனை இருக்குது. 5 மாதம் செனை இருந்தால் இப்போ 4 3 7 லிட்டர் இருக்கும். இது இன்னும் எத்தனை மாதத்தை கறக்கும்? இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 60 நாளைக்கு கறக்கும். 60 நாள் கறந்து முடித்த பின்ன இந்த மாட்டை ஒரு 65 நாள் விடணும். 65 நாள் விட்டோம்னா இந்த மாடு இன்னொரு இதுக்கு 7 லிட்டர் கறக்கும். நம்ம 65 நாள் விடாமல் ஒரு 30 நாளில் விட்டு கறந்தோம்னா அந்த மாடு ஒரு 2 லிட்டர் பால் கம்மியாக தான் இருக்கும். நம்ம சென்னையில் பாலை விடுறது எப்படி? ஒரு 65 நாளையில் ஒரு 65 நாள் டு 70 நாள் மாட்டை நம்ம வளர்க்கணும். செனை மாடுங்கும்போது 70 நாள் வளர்த்தோம்னா தான் அந்த மாடு நல்ல ஒரு அடுத்த ஏற்றுக்கு பால் அதிகம் தரும். அடுத்த ஏற்றுக்கு எப்படி பால் அதிகம் தரும்? 7 லிட்டர் கறக்கும். இந்த காம்பு விளக்கு, இந்த மடி, இந்த பால் கொடி, அந்த காம்பு இந்த டைப் இருந்தால் அந்த காம்பு பூங்காம்பு. கொஞ்சம் பருங்காம்பாக இருந்துச்சுன்னா சில மாட்டுகளில் பூங்காம்பாக இருக்கும், சில மாட்டுகளில் கல் காம்பாக இருக்கும், கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இது கைட்டு கறக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். மிஷின் போட்டு கறந்தாலும் இந்த காம்பு நல்லா கறக்கிறதுக்கு நல்லா துவாதுவாக இருக்கும். இதுதான் இந்த மாடு நம்ம வளர்க்காது. நம்ம எப்படின்னா செனை மாடு கரெக்டாக 65 நாள் 70 நாள் நம்ம மேக்சிமம் பாலை விட்டுறணும். விட்டோம்னா தான் அந்த மாடு ஈத்து கூடுதலாகிடும். ஈத்து எப்படி கூடுதலாகணும்னா ஈத்து ஒரு 5 ஈத்தில் பொசுக்குன்னு போகிற மாடு கூட 2 ஈத்துக்கு மாடு காரம் கட்டு போகாது. அந்த பால் நம்ம கறவை நாள் கூட கூட அந்த மாடும் தொஞ்சு கிளடு மாதிரி போயிடும். நம்ம விட்டு வளர்த்து அந்த பாலை விட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த மாடு எப்பவும் அந்த மாடு காரம் கட்டு போகாது. காரம் கட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பாலை அந்த கணக்கு போட்டு அதை விடணும். நல்ல செவலை மாடு மேய்ச்சல் மரில் வளர்த்தாலும் சரி, நம்ம பண்ணையில் வளர்த்தாலும் சரி, நல்ல கிளிக்கொம்பு, நல்ல கண், நல்ல திரட்சியான கண், நல்ல முக லட்சணம், நல்ல தரமான மாடு, நல்ல மாடு. இந்த செனை மாட்டோட மெத்தேடு கைக்கறவை, வத்தக்கறவை, இப்படி இளஞ்செனைகளை நம்ம இப்படி வளர்த்தோம்னா இப்படி அந்த மாடு நமக்கு காரம் கட்டு போகுது, நமக்கு நல்ல ஒரு லாபகரமானது.